வணக்கம். சிறிது நேரத்திற்கு முன்னால் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனை பற்றி ஒரு நண்பர் எனக்கு கேள்வியை கேட்டிருந்தார். அது சம்பந்தமாக நான் ஒரு வீடியோவை யூடியூபில் அப்லோட் செய்திருந்தேன். அதற்குள்ளாக ஒரு நண்பர் வீடியோவை பார்த்து எனக்கு போன் பண்ணி என்கிட்ட பேசினார். யாருடைய பேரை சொல்ல இங்கே எனக்கு இஷ்டமில்லை. அவர் கேட்ட கேள்வி, ஐயா, பிறப்பிலிருந்து நான் வெஜிடேரியனை பழக்கப்படுத்திக் கொண்ட எனக்கு ஆன்மீகத்தில் முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஐம்புலன்களை கட்டுக்கோப்பில் வைத்தால் மட்டும் ஆன்மீகத்தில் மேல் நிலைக்கு வர முடியும் என்று நீங்கள் சொன்னீர்கள். முயற்சி சிறிது சிறிதாக செய்தால் மட்டும், ஏணிப்படிகள் ஒவ்வொரு படியாக ஏறினால் மாத்திரம் 18வது படியை, 20வது படியை, 30வது படியை, 50வது படியை தொட முடியும். நான் எல்கேஜி ஆன்மீகத்தில் எல்கேஜி லெவலில் இருக்கின்றேன். என்னை எடுத்த எடுப்பிலே நீங்கள் நான் வெஜிடேரியனை சேவிக்காதே, தாவர உணவை, வெஜிடேரியன் உணவை சேவித்தால் ஆன்மீகத்தில் ரொம்ப வேகமா வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு இன்னும் மனசுக்கு இது முடியாதுன்னு இருக்கு. ஆனா ஆன்மீகத்துல மேல போகணும்னு இருக்கு. நான் ஐ ஆம் ஃபாண்ட் ஆஃப் ஈட்டிங் நான் வெஜிடேரியன். உங்க வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா பேசுறீங்க, ரொம்ப நல்லா விஷயத்த சொல்றீங்க. நீங்க சொல்றது சரின்னு எனக்கு தெரிஞ்சா கூட என்னால ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுவும் ரொம்ப நல்ல கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுடைய மனசுல இருக்கிறத ஓப்பனா என்கிட்ட சொல்லிருக்கீங்க. ஸ்வீட் எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸ்வீட்டு எனக்கு ரொம்ப இஷ்டம். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், ஜிலேபின்னு வச்சுக்கோங்களேன். ஜிலேபி இஷ்டங்கிறதுனால எவ்வளவு ஜிலேபியை நான் சாப்பிட முடியும்? ஒரு ஜிலேபி சாப்பிடலாமா? 2 சாப்பிடலாமா? 10 சாப்பிடலாமா? பத்து ஜிலேபி சாப்பிட்டா என்ன ஆகும்? ஜிலேபிங்கிறதே ஸ்வீட்டு. நீங்க 2 வேளை 3 வேளை சாப்பிடுற ஆகாரத்துல கிடைக்கிற எனர்ஜி ஒரு ஜிலேபி சாப்பிட்டா கிடைச்சிருது. யோசனை பண்ணுங்க. நீங்க சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், 2 பொரியல், ஊறுகாய் இதெல்லாம் சாப்பிடுறதுனால என்ன எனர்ஜி கிடைக்குது? அந்த எனர்ஜி 1 அல்ல 2 ஜிலேபி சாப்பிட்டா கிடைச்சிருது. திருப்தி ஆகுதா உங்களுக்கு? திருப்தி ஆகுதா? திருப்தி ஆறதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சப்கான்சியஸ் பிரெயின் குவாலிட்டியை விட குவான்டிட்டியை தான் தலையில ரெக்கார்ட் பண்ணுது. தோசை, அம்மா தோசை போட ஆரம்பிச்சாங்கன்னா உங்க தலையில 6 தோசை, 5 தோசை, 8 தோசை கணக்கு. அது பெரிய தோசை, சின்ன தோசை கணக்கு இல்லை. எவ்வளவு தோசைங்கிறது தான் கணக்கு. 8 தோசை போடுற வரைக்கும் நீங்க தட்டை எடுத்து கொண்டு போய் வைக்க மாட்டீங்க. 8 தோசை உங்களுக்கு தேவையில்லை. ஆனா தலையில ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அளவு, வெயிட் கணக்கு இல்லை. எவ்வளவுங்கிற குவான்டிட்டி தான் கணக்கு. அந்த மாதிரி இந்த தாவர உணவு என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 வேளை தாவர உணவு நீங்க என்ன சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்குது, அந்த எனர்ஜி ஒரு வேளை சாப்பிடுற நான் வெஜிடேரியன் ஃபுட்ல இருக்கு. போகட்டும் போகட்டும், உங்களுக்கு நான்வெஜ் ரொம்ப இஷ்டம், நான்வெஜ் சாப்பிட்டீங்க. 3 வேளைக்கு சமமான வெஜிடேரியன் ஃபுட்டு ஒரு வேளை நான் வெஜிடேரியன் ஃபுட்ல நீங்க சாப்பிடுறீங்களே, அந்த 2 வேளை எக்ஸ்ட்ரா ஃபுட்டை நீங்க அட்வான்ஸா எடுத்துட்டு இருக்கீங்களே, 2 வேளை சாப்பிடாம உங்களால ஸ்கிப் பண்ண முடியுமா? முடிஞ்சா நான்வெஜ் சாப்பிடலாம்.
அதாவது இங்க கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தேவையானது எனர்ஜி. நம்ம வாழ்க்கைக்கு நாம செய்யற காரியங்கள், தினநித்திய காரியங்கள் கரெக்டா நடக்கணும்னா எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி என்ன எனர்ஜி வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் வெஜிடேரியன் சாப்பாட்டை நீங்க சாப்பிட்டீங்கன்னா மிதமா சாப்பிடணும். இன்கேஸ் அப்படி சாப்பிட்டாலும் எக்ஸஸா எனர்ஜி உடம்புக்குள்ள போறதுனால எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 வேளை சாப்பாடை ஸ்கிப் பண்ணணும். அப்ப காம்பன்சேட் ஆகும். இன்னொன்னு, உங்களுக்கு நான்வெஜ் என்னால விட முடியாது, அதனால விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குன்னு நீங்க சொன்னா கூட, என்னால குருக்களே விட முடியல, ஐ எம் ஃபாண்ட் ஆஃப், நாக்கை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு மாம்சம் ஒண்ணு பண்ணுங்க. இந்த ஸ்மோக்கர்ஸ் 3 பேக்கெட் 4 பேக்கெட் ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸ்மோக்கிங் என்னால விட முடியல, நீங்க சொன்ன வீடியோவை பார்த்தா என்னால முடியல, ஒண்ணு பண்ணலாம். 2 சிகரெட் சக்சசிவா சாப்பிடுற 1 சிகரெட்டை ஸ்கிப் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க டெய்லி சாப்பிடுற அந்த நான் வெஜிடேரியன் ஹேபிட்டை ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட் டே பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், எதை வேணும்னாலும் சாதிக்கலாம். உன்னால் முடியும் தம்பி, எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். சாதிக்க முடியாதுங்கிறதே இல்லை. கண்டிப்பா மனசு பண்ணா நீங்க சாதிக்கலாம். உங்களால என்னால முடியறது உங்களால முடியும். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் பண்ணதை உங்களால சாதிக்க முடியும். அல்லாஹ் பண்ணதை உங்களால சாதிக்க முடியும். ஜீசஸ் கிரைஸ்ட் பண்ணதை உங்களால சாதிக்க முடியும். மனசு பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெய்லி சாப்பிடுறத ஆல்டர்னேட் டே சாப்பிடுற மாதிரி பழக்கப்படுத்திக்கோங்க. ஆச்சுங்களா? ஒரு வாரத்துல 7 நாள் சாப்பிடுறீங்க இல்லையா, 4 நாள் 3 நாள் ஸ்கிப் பண்ணுங்க. வேணாம் 2 நாள் ஸ்கிப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 நாள் ஸ்கிப் பண்ணுங்க. 1 மாசம் இந்த மாதிரி 2 நாள் ஸ்கிப் பண்ணி பழகுங்க. அடுத்த மாசத்துல வாரத்துல 3 நாள் ஸ்கிப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்த மாசத்துல இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 நாள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க இல்லையா, பரவாயில்ல, 5 நாள் சாப்பிடுங்க. அந்த 5 நாள் சாப்பிடுற குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அதை குறைச்சிக்கோங்க. 250 கிராம் மட்டன் சாப்பிடுறதுன்னா 100 கிராம் இல்ல 150 கிராம் சாப்பிட ட்ரை பண்ணுங்க. குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து 3 மாசம் ஆன பின்னாடி 3 நாள் விடுற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அடுத்த மாசம் 150 கிராம் சாப்பிடுறது 100 கிராம் சாப்பிடுங்க. நீங்க ஏறக்குறைய 6 மாசத்துக்குள்ள கம்ப்ளீட்டா நான் வெஜிடேரியனை விட்டுடலாம். சப்கான்சியஸ் பிரெயின் டேப் பண்றது எப்படின்னு நான் கத்துட்டு இருக்கிற பாடத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை ஏமாத்தலாம். எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு உங்க தலையில, அதனாலதான் நீங்க கஷ்டப்படுறீங்க. தலையை ஏமாத்துறது எப்படி? நான் நெக்ஸ்ட் வீடியோல இப்ப நான் கேட்ட கேள்விக்கு இமீடியட்டா பதில் சொல்றதுக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். நான் இது எப்படி கண்ட்ரோல் பண்றது, ஃபுட்டை எப்படி கண்ட்ரோல் பண்றது, சாப்பிட்றதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஒபெசிட்டி வந்துருது இல்லையா, சில பேருக்கு சாப்பாடு மேல ரொம்ப பிரியம். அது நான்வெஜ்ஜா இருக்கலாம், வெஜிடேரியனா இருக்கலாம். சாப்பாட்டை பார்த்த உடனே பிரியம் வந்துடும். அது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இப்ப நான் சொல்லி கொடுத்த இந்த சிம்பிள் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உன்னால் முடியும் தம்பி. வணக்கம்.